காய்ச்சி விட்டா கள்ளச்சாராயம், அன்றாவது விட்டா நல்ல சாராயம். சுப்பிரமணியாய நமக. ஞான தண்டாயுதமணிக்கு அரோகரா அரோகரா. பொற்பாதம் நம்பினோம் நல்வரம் அருள்வா. உனது பொற்பாத பணித்திருக்க நல்வரம் அருள்வா. வர்ணம் அச்சரமாகி அச்சரம் ஓமாகி ஓம் சுருதியாகி அச்சுருதியே வேதமாகி அந்த வேதத்தை வழிவந்த மோதாதேயர் கல்தோன்றி மண் துடகலத்தை முன்தோடிய மூத்த குடிமகளான உபயமனை உளம் தோற மலைமகனை தாய் குலத்தின் தலைமகனை இத்தனையெல்லாம் கட்டிய காக்கும் அந்த விநாயகர் பெருமானை கட்டுவோமா. எல்லா கோயிலையும் கதவு திறந்தால் சாமி கண்ணுக்கு தெரியும். நடராசர் கோயில் அப்படி இல்லை, உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும். காரணம், உடம்பு வைத்தே கட்டிய கோயில் அல்லவா. இந்த உடம்பு ரெண்டு கூறு, ஒன்னு வலக்கூறு ஒன்னு இடக்கூறு. இடப்பக்கம் தான் இதயம் இருக்கிறது. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோயில். அப்படி கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கோயில் விளங்க குடி விளங்க. அந்த கிழவி அன்றே சொன்ன ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. என்ன கோயில் இல்லாத ஊர்ல அவ்வளவு தத்துவங்கள் இருந்த ஆலயம் இந்த கோவில்கள். ஆனால் நம்ம நாட்டுல 1008 சிவன் கோயில், 108 பெருமாள் கோயில். சிவன் கோயில் எடுத்துக்கிட்டா நந்தி இருக்கணும், சிவலிங்கம் இருக்கணும், வழிபாடு இருக்கணும், கொடிமரம் இருக்கணும். இத்தனையும் இருந்தால் தான் அது சிவனுடைய ஆலயம். இது எதுவுமே இல்லாம ஒரு கோயில் உண்டு நம்ம நாட்டுல? நந்தி இல்ல, சிவலிங்கம் இல்ல, கொடிமரம் இல்ல, பழிபீடம் இல்ல, எதுவும் இல்லை. ஆனா சிவன் ஆலயம் மிகப்பெரிய பாடல் பெற்ற தலம். திருவாசகம் என்னும் தேன் பிறந்த ஊர். நமது ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பரந்துறை என்ற ஆவுடையார் கோயில் என் ஊர் பக்கம். ஆவுடையார் கோயில் என்ற சிவன் கோயில் இல்லை. அங்க நந்தி இல்லை, கொடிமரம் இல்லை, சிவலிங்கம் இல்லை, பலிபீடம் இல்லை, எதுவும் இல்லை. வீதியில இருந்து சுவாமியை தரிசிக்கலாம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த புண்ணிய ஸ்தலம் திருப்பரந்துறை என்ற ஆவுடையார் கோயில். சுவாமிக்கு பெயர் ஆத்மநாத சுவாமி, அம்பாளுக்கு பெயர் யோகாம்பா. ஒளி வடிவமாக இறைவன் இருக்கிறான். மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட கோபுரம். அப்படி அத்தனை சிறப்புகள் வாய்ந்த சிவாலயம் திருப்பரந்துறை என்ற ஆவுடையார் கோயில். அது மட்டுமா, தஞ்சாவூர் மாவட்டம் கோயில் வெண்ணின்னு ஒரு ஊர். தஞ்சாவூர் மாவட்டம் கோயில் வெண்ணி. அந்த கோயில் கருவறையில ஒரு மூட சர்க்கரையை கொட்டி வைத்தாலும் எறும்பு ஒண்ணு கூட தீண்டாது. அந்த ஒரு மூட சர்க்கரையை கருவறைகளை கொட்டி வச்சா எறும்பு வராது. அதே சர்க்கரையில ஒரு கைப்பிடி அள்ளி வெளியில போட்டு பாருங்க, கோபுரத்துக்கு வெளியில அடுத்த வினாடியே 1 லட்சம் எறும்பு வந்துடும். இந்த அதிசயம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சிவனுடைய பேர் கரும்பீசுவரர்.
எத்தனை அதிசயங்கள். தென்காசி போனவர்களுக்கு தெரியும், குற்றாலம் போனா தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில். அந்த கோயில் ராஜகோபுரத்துல கால் வச்ச உடனே காத்து நம்மள வெளியில தள்ளும், மீறி கால் உள்ளே சென்றோமானால் காத்து நம்மள உள்ள தள்ளும். அப்படி ஒரு அதிசயம் இன்றும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சுழற்சி அங்கு ஏற்பட வைத்திருக்கிறார்கள். காரணம் 1800களிலே பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோபுரம். ஆரியங்காவு கணவாய் வழியாக பொதிகை மலை சாரல் வழியாக வரக்கூடிய அந்த காற்றை தடுத்து நிறுத்தி கட்டி இருக்கிறார்கள் பாண்டிய மன்னர்கள். எவ்வளவு பெரிய அதிசயம் பத்தியா! இயற்கையே மாற்றி அமைக்கும் வல்லமையும் அறிவும் தமிழனுக்கு இருந்தது என்றால் இந்த ஒரு கோவில் சான்றல்லவா? ஒண்ணு பத்தாதா, எத்தனையோ இருக்கிறது. அது போல கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் பாத்தீங்களா, ஐயர்மலைன்னு ஒரு மலை, கோயிலுக்கு மேல கோபுரத்துக்கு மேல காகம் இன்னைக்கும் பறக்காது. எத்தனை அதிசயங்கள் இந்த நாட்டுல, அவ்வளவு இருக்க. இதையெல்லாம் நாளைய தலைமுறைக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார்களே, அத்தி பூத்தார் போல அவ்வளவு இருந்தது. அதை விட இப்ப பாருங்க, மலர்கள் போல எல்லாம் நிறைய இருந்தது. இப்ப எல்லாம் அங்கங்க படுகலை மாதிரி வாடி போச்சு. இருந்தாலும் இப்படி இருக்கின்ற நல்ல இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள் எல்லாம் கோயில் எல்லா நேரமும் சுத்தமா இருக்கு, மனித உடம்பு சுத்தமா இருக்குமா? அதனாலதான் ஆலயம் இந்த உடம்பு சுத்தம் செய்யறதுக்கு 2 விதம் கண்டார்கள். ஒண்ணு நீரால் ஆனமயம், ஒண்ணு வாய்மையால் ஆனமயம். அகத்தூய்மை புற தூய்மை நீராலாகும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று வள்ளுவரே சொல்றார். அந்த வகையிலே நல்ல விஷயங்களை கடைபிடிப்போம், நல்லதை பகிர்வோம். அந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது குடகுமலை கனிவயத்தில் கருவாகி தலை காவிரியனும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு மலர்தென்றல் தாளாட்டே கண்ணம் பாடி அணை கடந்து ஆடுதாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொடிடத்தில் காணுமிடம் எல்லாம் பெருகி நம் தஞ்சை மலநாட்டை தாயாகி காப்பவளா கருணை காவிரியே எல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கண்ணும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் பிள்ளையனாலு பேச தந்த கண்மணியே மணலே எங்கள் வாழ்வே இதயக்கனி எங்கள் இதயக்கனி மனசு மக்கள் எல்லாம் என்றும் நம் இதயக்கனி நல்லாயிருக்கோணும் நாக்கும் நீர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற நீங்க நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லாயிருக்கோணும் நாங்க முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் வாழ்வு முன்னேற பாருங்கள் அண்ணா சொன்னபடி கண்டு நன்மை கேளுங்கள் அண்ணா சொன்னபடி கண்டு நன்மை கேளுங்கள் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் பாடும் ஏழை மறந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடும் ஏழை மறந்த முகத்தை காணும் போது ஆசையால வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை ஆசையால வந்த பிள்ளை சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நல்லா இருக்கோணும் நாங்கள் முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றார்கள்
நிலவுமே நீங்க நல்லா இருக்கோணும் நாடும் நேர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பயன்பெற வேண்டும் கடலை போலே விரிந்த இதையும் சேர்த்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா இருக்கணும் நாடும் நேர இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றாக நன்றி 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 இப்படியாக இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அழகான இடம் இயற்கையும் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குது இருந்தால் இந்த நேரங்களிலே எப்படி இருக்க வேண்டிய இடம் பார்த்தீங்களா ஆகினால வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி ராமலிங்க வள்ளலார் குரோதி வருஷம் பிறந்துருச்சு குரோதியில வெண்பா இடைக்காட்டு சித்தர் பாடிய 60 வருடத்துக்கு 60 வெண்பாக்கள் ஒவ்வொரு வருடமும் அதை பார்ப்பது உண்டு இந்த வருடம் வெண்பா ரொம்ப வேதனையாத்தான் இருக்கட்டும் இருந்தாலும் மழை குறைவு விவசாயம் அற்பம் கல்வர்கள் ஆமா திருடர்கள் பயம் இருக்குது எதிரிகளாலே அச்சம் அத்தனையும் குரோதி வருஷத்துடைய பலனாக இருக்கு இருந்தாலும் அதையும் மீண்டு நாமெல்லாம் நலமோடு வாழ வேண்டும் என்றால் ஒன்று இந்த இறைசக்தி மட்டுமே ஆகினால் இறைவனை நாடுவோம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான் வள்ளலார் ராமலிங்கம் பிள்ளை கடலூர் மாவட்டம் மருதூரில் பிறக்கிறார் கடலூர் மாவட்டத்தில் அவர் பாருங்க பயிர் வாடினா கூட உயிர் வாடியதா கருதியவர் அவர் மாவட்டத்தில் என்ன ஆச்சு தெரியுமா ஒருவர் போன வருஷம் ஆமா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னால அடுத்த மாதம் அறுக்க வேண்டிய வயலுக்குள்ள வண்டியை விட்டு ஓட்டுனாங்க ஓட்டி அத்தனை நெருப்பதையும் அழித்தார்கள் மனசாட்சி இருக்குமா சிந்தித்து பார்த்தோமா உங்களுக்கான இடமாகவே இருந்தாலும் விவசாயிகள் இட்ட பயிரை அறுத்து கொண்ட பிறகு அதை எடுக்கலாம் தானே எல்லாரும் சோறு நின்றுதான் வாழணும் சென்னை உயர் நீதிமன்ற நீதி அரசர் கேட்கிறார் தண்டபாணி சோறு நின்றுதாயா வாழ முடியும் ஆனால் மைக்கில் தான் பேசுறேன் கேட்கலையா உங்களுக்கு கேட்குதா அருமையா போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றிண்ணா நன்றி நன்றி அதனால நீதி அரசர் தண்டபாணி சொல்றாரு சோறு தின்னுட்டு வாழணும் நிலக்கரியை தின்னுட்டு வாழ முடியாதேன்னு கேட்கிறார் கேட்டும் புத்தி இருக்கா அப்பேற்பட்ட வள்ளலார் பிறந்த மாவட்டத்துல அவ்வளவு நிலைமை இருந்தாலும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கதை நடந்துக்கிட்டு தான் இருக்கு இருந்தாலும் ராமலிங்கம் பிள்ளைக்கு வயசு 7 அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் அண்ணன் சபாபதி பிள்ளை கூப்பிட்டு சொல்றாரு ராமலிங்கம் சோமு செட்டியார் வீட்டுல பிரசங்கம் நீ போய் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு சொல்லிட்டு கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வாப்பான்னு அனுப்புனாரு இவர் அங்க போனாரு அங்க செட்டியார் பாக்குறாரு என்னையா நீங்க வந்திருக்கிறீங்க உங்க அண்ணன் வரலையான்னு கேட்கிறாரு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு இவர் சொன்னாரு அவருக்கு கோவம் வந்துருச்சு கோவம் வந்தோன்னு கேட்கிறாரு ஏயா இதெல்லாம் முன்கூட்டியே சொல்ல மாட்டீங்களா முன்னாலே சொல்லியிருந்தா நான் வேற ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல இப்ப வந்து முடியலன்னு விட்டாங்க நீ இதெல்லாம் நியாயமா அது அப்படின்னாரு வேகம் கெடுத்தாண்டா வேந்தனடி வெல்கன்னு வயசானா மட்டும் புத்தி வந்துடாதான் வயசானதுனால மட்டும் பெரிய மனுஷன் ஆகிட முடியாதான் காரணம் அதுக்கான பக்குவத்தை அடைந்திருந்தால் மட்டுமே அவர்கள் பெரிய மனிதராகிறார்கள் இப்ப வள்ளலாறு செட்டியாரை பார்த்து கேட்டாரு ஐயா காய்ச்சல் என்ன ஒரு வாரத்துக்கு முன்னால கடிதம் போட்டா வீட்டுக்கு வரும் உங்களுக்கு நாங்க தகவல் சொல்லன்னாரு பேச்சே இல்லை சரி வந்த வேலையை பாருங்க நான் வேணா பெரிய புராணம் படிக்கவான்னாரு படிக்கன்னாரு 1 மணி நேரம் எப்படி கடந்தது என்று கண்டுபிடிக்க முடியல அவ்வளவு வியப்பா இருந்திருக்கு அவ்வளவு அற்புதமா பெரிய புராணத்தை ராமலிங்க பிள்ளை பாடி இருக்கிறார் இப்ப செட்டியார் சொல்றாரு ராமலிங்கம் நாளைக்கு நீங்களே வந்துருங்க உங்க அண்ணனை வர வேண்டாம்னு சொல்லுங்க அண்ணன் வரலன்னு கோவப்பட்ட செட்டியாரு நாளைக்கு நீங்க வந்துருங்க அண்ணன் வர வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு நிலைமை மாறி போச்சு அப்ப மாற்ற ஒன்றுதானே மாற்ற முடியாத ஒன்று அதனால திரும்ப சொல்றாரு ராமலிங்க நடந்தே வந்தீங்க நடந்து போக வேண்டாம் நம்ம வீட்டு சாரத்து வண்டி இருக்கு அதுல உங்களை ஏத்தி அனுப்புறேன்னு சொல்லி வண்டியை கட்டி வள்ளலார் அதுல அனுப்புனார் சும்மா அனுப்பல
சன்மானமா கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பினார். கொஞ்சமா பணம் கொடுத்தா எவ்வளவு கொடுத்துருப்பார் சொல்லுங்க பாப்போம். ஒரு 5000 10,000 இல்ல அதிகபட்சம் 20,000 50,000 அப்படி எல்லாம் இல்ல. ஒரு சாக்கு நிறைய பணத்தை கட்டினார். சாக்கு நிறைய பணம் கட்டுற அளவுக்கு நம்ம நாட்டுல தமிழ் பணக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். எப்ப வள்ளலார் காலத்திலேயே வள்ளலார் காலத்துல சாக்குல பணம் கட்டுற அளவுக்கு பணக்காரர்கள் இருந்தார்கள் என்றால் நம்ம நாடு எவ்வளவு பணக்கார நாடாக இருந்திருக்கணும். நாடு பணக்கார நாடுதான். 50 பேரும் கொள்ளையடிச்சு குட்டிச்சவராக்கி நாட்டை ஏழாக்கிட்டாங்க. எங்க வயசுல நம்மளும் அதை பத்தி கவலைப்படாம அவன் முன்னாலேயே கொடி பிடிச்சு கும்மாளம் போட்டு அவங்க கோட்டீஸ்வரமாக்கதான் புரியா இருக்கிறேன். நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு ஆமா, நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு அரமணை கோழி முட்டை அம்பிக்கையில உடைக்கும். இருந்தாலும் உலகம் போற பாக்கு நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஆனாலும் பாருங்க, ஒரு மூட்டை பணத்தையும் வள்ளலார் என்ன பண்ணாரு தெரியுமா? குடும்ப வறுமையில இருந்துச்சு. வர்ற வழியில பாலும் கிணத்துல தூக்கி போட்டு போனாரு. மனசு வருமா? ஒரு மூட பணத்தையும் கிணத்துக்குள்ள போட்டார். மனசு வருமா? இன்னைக்கு நெருக்கடி வந்தோட பணக்காரன் என்ன பண்றது தெரியுமா? சாக்கடை கட்டி மூட்டையா கட்டி ஆத்துல போடுறேன், குளத்துல போடுறேன், மணலை வெட்டி போட்டு புதைக்கிறேன், நெருப்பு வச்சு கொளுத்துறேன். ஏழைகளுக்கு கொடுக்க மனசு வரல. ஏழையாகவே பணக்காரனாவே எவ்வளவு காலத்துக்கு இப்படியே இருக்கிறது? சமத்துவம் பேசுறது எவனாலும் சமதர்மத்தை உதவுறானா? எங்க போய் சொல்ல? அப்படி போயிடுச்சு. ஆனா அப்பேற்பட்ட நல்ல பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கல்வி அந்த மகான் வள்ளலார் மேல வழக்கு போட்ட உலகம். ஆமா, அவர் மேல வழக்கு. கடலூர் நீதிமன்றம் அவர் என்ன பண்ணாருங்க? மழை உடைச்சாருன்னா இல்ல மண்ணல் வித்தாருனா அதெல்லாம் இல்லைங்க, கொள்ளையடிச்சாரு அந்த மாதிரியா? அவர் வாடிய திருவருட்பா தப்புன்னு வழக்கு. திருவருட்பா தப்புன்னு வழக்கு. கடலூர் நீதிமன்றம் நீதிபதி வெள்ளக்காரன் வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர் நீதிமன்ற உத்தரவு வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும்னு மக்கள்லாம் கூடி பரிதவிச்சு போய் படம் எடுத்து உட்கார்ந்து இருக்காங்க. வள்ளலாரையே நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டாங்களேன்னு. இப்ப வள்ளலார் நீதிமன்றத்துக்கு நுழைகிறாரு. அவர் கட்டியிருந்த ஆடை வெள்ளை ஆடை. அவருக்கு தெரியும் காவிகளை பல பேர் ஒழிஞ்சுக்கலாம், நம்மளும் அதுல போகக்கூடாதுன்னு தெரிஞ்சது. அதனால என்ன பண்றாரு? வெள்ளை ஆடையை போட்டி கொண்டு உள்ளே நுழைந்தால் நுழைந்த உடனே உட்கார்ந்திருந்த அனைவரை எந்திரிச்சு கும்பிட்டாங்க. அவர் மட்டும் இல்ல, நீதிபதி உள்பட எதிரியாக இருந்த வழக்கு தொடுத்த 6 மணி கும்பிட்டாரு. நீதிபதி கேட்கிறாரு, நீ தானே அவருக்கு எதிரி, நீ ஏன் கும்பிட்ட? நீ தானே வழக்கு தொட்ட, நீ ஏன் கும்பிட்டான்னு கேட்டாரு. என்னன்னு தெரியலங்க, அவரை பார்த்தா கும்பிடணும் போல தோணுச்சு, என்ன அறியாம கும்பிட்டேன்னு. கதை என்ன சொல்ல வருது? எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு. இன்னைக்கு நம்மளும் சில பேரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுது. சில பேரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுது. இன்னும் சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணும்னு தோணுது. கதவில இருந்து படுத்துறாங்க. என்ன பாடு படுத்தி வைக்கிறாங்க இந்த மக்கள். ஏழை எளிய மக்கள் படும் பாடு யார் படுவா? பஞ்சு படாத பாடு. குடிக்க கஞ்சிருக்கோ இல்லையோ, இவங்க இந்த பட்டியலிட்டு பாடுற பாடுறதுக்கு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. இருந்தாலும் இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அவர் வாழ்ந்த பூமி, அவர் வாடிய திருவருட்பா இந்த உலகத்துக்கு நல்லது என்று கற்பித்த ஒரு இஸ்லாமியர் இருந்தார். அவர் தான் செய்தி தம்பி பாவலர் சதாவதானி. இடர் இல்லாக்குடி என்ற நாகர்கோவில் பக்கத்துல உள்ள இடலாக்குடிங்கிற பேர். அவர் தான் கோயில் ஊர் ஊரா மேடை போட்டு திருவருட்பா நல்லதுன்னு சொன்னாரு. அவரை இஸ்லாமியர் அம்மா ஒரு முஸ்லீம். அவர் பேர் செய்தி தம்பி பாவலர் சதாவதானி. 100 விஷயங்களை கிராய்ச்சி பேசக்கூடியவர். அதனாலதான் இந்த சதாவதானங்கிற பட்டம். அவரை பூரண மரியாதை காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு மடாதிபதிகளால வரலாறு இருக்கு. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு பத்தியா? நினைச்சு பார்த்தோமா? வள்ளலார் ஒரு நாள் திண்ணையில படுத்திருந்திருக்காரு. காதல 2 வயிறை கடுக்க இருந்திருக்கு. ஒரு களவாணி போய் உட்கார்ந்து மெதுவா கடுக்கனை கலட்டி இருக்கேன். மெதுவா உட்கார்ந்து கடுக்கனை கலட்டி இருக்கிறேன். வள்ளலார் முடிச்சுக்கிட்டாரு. முடிச்சவர் எந்திரிக்கல. சரியதான் இல்லாத வேலையுமே வறுமையில கலட்டுறேன், போயிட்டு போறேன் போ அப்படின்னு படுத்துட்டு இருக்காரு. தூக்கத்துல தூங்குறது மாதிரியே. ஒரு கடுக்கனை கலட்டினதுக்கு அப்புறம் அவர் யோசிச்சாராம், ஒத்த கடுக்கனை விட்டு கொண்டு போனா இன்னொரு கடுக்கை எங்கன்னு கேட்பானு. நம்மளே காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் கேள்வி கேட்கிறானா இல்லையா? மாட்டிக்கிறோம் இல்ல. இப்ப என்ன செய்வது? இன்னொரு கடுக்கனை கொடுத்துருவோம். வள்ளலாரு தூக்கத்துல புரண்டு படுக்கிற மாதிரி அப்படி புரண்டு படுத்தாராம். கலட்டினவனுக்கு புத்தி வந்துருச்சு. உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சுட்டான். அழுதவங்க வள்ளலார் எந்திரிச்சார். யாருப்பா நீ? என் பக்கத்துல உட்காந்து. ஐயா, நான் ஒரு களவாணி போய் திருட வந்தேன். உங்க கடுக்கனை கலட்டினேன், ஆனா இன்னொரு கடுக்கனையும் கொடுக்கணும்னு நினைச்சீங்க. புரண்டு படுத்திய பாருங்க. அப்பவே நான் திருத்திட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, இனிமே இந்த தப்ப செய்ய மாட்டேன்னு கையெடுத்து கும்பிட்டேன். வள்ளலார் சொன்னார், நீ கும்பிடாதப்பா, நான் தான் உன்னை கும்பிடணும், நீ தான் என்ன மன்னிக்கணும்னா. களவாணி போய் பதில் போன. ஐயா, நான் திருட்டு போய் நான் எப்படி உங்களை மன்னிக்கிறது? இல்லப்பா, இவ்வளவு நாள் அந்த கடுக்கனை என் காதுல கிடந்துச்சு, இதுவும் தேவையோன்னு நினைச்சு இருந்துட்டேன். ஆனா இப்பத்தான் நீதான் இதுவும் உதவாது என்று உணர்த்த வந்த கடவுளை பாணி உன்னை நான் கும்பிடணும், என்ன நீ மன்னிக்கணும். இதுதானே வாழ்க்கை, இதுதானே யதார்த்தம், இப்படித்தானே வாழணும். அந்த வாழ்க்கை அவர் பிறந்த நாடு, நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து உயர்வு பெறுவோம். அந்த வகையில் இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கிறோம். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா
திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையனும் நெறியை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையனும் நெறியை ஊற்றி வைத்தேன் என்பன ஒரு இரவு பாடி வந்தேன் என்பன ஒரு இரவு பாடி வந்தேன் என்பன ஒரு இரவு பாடி வந்தேன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் உன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் வாழும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைத்ததை நடத்தி வைப்பார் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவார் கோவிந்தா மறைத்தது கீதையனும் தத்துவமே மறைத்தது கீதையனும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா 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 ஆறு அறிவை பயன்படுத்துறோம் இங்கதானே இருக்கு சட்டச்சிக்கல் சில பேருக்கு 5 அறிவா சில பேருக்கு 4 அறிவா அப்படியா நான் சொல்லல மாவு மாக்களும் ஐயறிவு நிலை என்பது தொல்காப்பியம் கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கும் ஒண்ணுன்னு ஆமா மக்களும் விலங்கும் ஒண்ணா ஆச்சரியமா இருக்கு ஆமா ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் தொல்காப்பியம் வகுத்து வச்சுட்டாரு நமக்கு முதல் நூல் இலக்கண நூல் தொல்காப்பியம் அந்த நூல்ல சொல்றாரு ஓரறிவு மரம் செடி கொடிகளுக்கு ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு 3 அறிவு நீரில் வாழ்வன 4 அறிவு பறவைகளுக்கு 5 அறிவு விலங்குகளுக்கு மனிதர்கள்ல பல பேருக்குமா 6 அறிவு மக்கள் தானே என்று எவ்வளவு அற்புதமா பாருங்க இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன் சில வீட்டுகள்ல போய் கேட்டு பாருங்க ஏமா உங்க வீட்டுக்காரங்க நாங்க தெரியும் அப்புறம் வரும் நிலைமை அப்படி ஆகி போச்சு நீங்க நல்லா கவனிங்க ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனை அத்தனை இந்த வடிவத்துல வளர வச்சேன் நீளமா ஆனா மனுஷன் ஒருத்தத்துல உயரமா வளர வச்சேன் இப்படி இந்த நோக்கி அதனாலதான் இலக்கணம் அதுக்கு உயர்ந்தனைன்னு பேர் வச்சது யோசிக்கணும்ல நம்ம தமிழன் எவ்வளவு நுட்பமான அறிவுடையவன் எவ்வளவு இறக்க குணமுடையவன் எவ்வளவு முன்னேற்றமான யாரையும் பொதுவான யாரும் ஊரே யாரும் கேட்டிருந்தாங்க யாரும் ஊரே அது மாதிரி தமிழனுடைய குணத்தை பாருங்க இப்ப அத்திரை அப்படின்னு தான் பேர் வச்சிருக்க இப்ப மேடுனா பள்ளம் வரவுனா செலவு இரவுனா பகல் ஆணுனா பெண்ணு இப்படித்தானே இருக்கு எதிர்ப்பதா இருக்குல்ல இப்ப உயர்ந்துனா எதிர்ப்பது என்ன சொல்லணும் உயர்ந்துனா தாழ்வு அப்படித்தானே சொல்லிருக்கேன் ஒரு அறிவு குறைஞ்சதுக்காக தாழ்வா சொல்லக்கூடாதுன்னு மனுஷன் அதுக்கு தமிழன் அத்திரைன்னு பேர் வச்சு எவ்வளவு உயர்ந்த குணம் பத்தியா நீங்க பாவக்காய் கசக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பாவக்காய் கசக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் கசக்கிற காய்க்கு ஏன் கசப்பு காயின்னு பேர் வைக்கல கசக்குது இல்ல கசப்பு காயின்னு பேர் வச்சிருக்கணும் ஏன் பாகற்காயின்னு பேர் வச்ச எவ்வளவு நுட்பமான அறிவு பாருங்க தமிழர்களுடைய அறிவு உலகத்துக்கே அறிவு வீரம் சொன்ன தமிழ் சமூகம் இன்று தரிகட்டு போதையில முக்கி தவிக்குது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல ஆனால் பாகற்காய் என்ற பேர் எதனால் வந்தது பாகுன்னா இனிப்பு அற்றதுனா இல்ல அந்த காயில இனிப்பு இல்லைன்னு சொல்லாம சொல்றாரு கசக்கணும் மறைமுகமா அதுதான் தேவை எப்படி சொல்லணும் கஞ்ச பையன் சொன்னா கோவம் வரும்ல அவர் கொஞ்சம் சிக்கனவாதின்னு சொல்லி பாருங்க மரியாதையா இருக்கும்ல சொல்றத கூட அதான் வைதாரையும் வாழ வைப்போன் முருகன் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் தமிழ்ல திட்டினா
பேசிக்கிட்டே இருக்கலாம். தமிழா பேசுறாங்க நம்ம நாட்டுல, ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அப்படி ஐயறிவுதானே என்று மகள் அறிவை இழந்து கொண்டே இருக்கான். ஒரு காலத்துல 25 வருஷத்துக்கு முன்னாடி, இப்பவும் நடக்குது சில ஊர்கள்ல, அரிசி மாவுல வீட்டு வாசல்ல கோலம் போட்டோம் தாய்மார்கள்லாம், எல்லாம் தூங்குது 1-2 பேருக்கு. ஆமா, அரிசி மாவுல கோலம் போட்டேன். ஏன் தெரியுமா? எறும்பு சாப்பிடும், எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குங்கிறது ஐதீகம். ஐதீகம் அப்படியே தான் இருக்கு, கோலம் தான் போட முடியல. அதுலயும் மாமியா மருமகன்னா சொல்லவே வேண்டாம். அந்த அம்மா போடணும்னு இந்த அம்மா தொங்கு, இந்த அம்மா போடணும்னு அந்த அம்மா தொங்கு, வாசல் வெறுவாசலா போயிடும். விட்டு கொடுக்குற மனப்பான் எங்க இருக்கு விஷயம். ஏன்னா கரும்புக்கு ஒரு மொழி வச்சு வெட்டணும்னு சொன்னாங்க பழமொழி கூட. ஏன் கரும்புல ஒரு மொழி இருந்தா தான் அது முளைச்சு வெளியில வரும், அந்த தன்மை வேணுமா? ஆனாலும் எறும்புக்கு அரிசி மாவுல கோலம் போட்டான். ஏன்? உணவு கொடுக்க வேண்டிய கர்ம அடிப்படையில். ஆனா அன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? வீட்டுக்குள்ள எறும்பு வரக்கூடாதுன்னு போடு போடுறோம். ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்களே, விச குச்சி, கிழிச்ச ஓட்ட எறும்பு தாண்டாங்க. கிழிச்ச ஓட்ட எறும்பு தாண்டா. நம்ம கோலம் சுத்தி இறக்கி வச்சு ஒரு சுத்து வட்டம், சோத்து மலையை சுத்தி ஒரு வட்டம், வீட்டை சுத்தி கூட வட்டம் போடுறோம். நிலைமை போடுச்சு. ஏன்னா எறும்பு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு போடுறோம். அதுவும் அதை தாண்டி வர்றதில்லை. அது தெரியும், தொட்டா செத்துருவோமேன்னு. எறும்பு பயப்படுது, மனுஷன் எதுக்கும் பயப்படுது. எத்தனை சிக்கல் இருந்தாலும் அதை பத்தி கவலை உண்டா? போயிடுச்சு. இருந்தாலும் சிந்தனையோடு நாமும் எல்லாத்துக்கும் உயர்வான எண்ணத்தோடு இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலு கூட வெறுக்கும். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருணல் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. கருணல் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நன்றி நன்றி. இப்படியாக சொல்லுங்க. தமிழுக்காக பாடுபடும் எங்க ஊர் நாரதருக்கு எங்க ஊரின் சார்பாக, இந்த கிராமத்தின் சார்பாக கண்ணாடி பற்றி மகிழ்ச்சிக்கிறோம். உடுக்க இழந்தவன் கைபோல இங்கே இடுக்கன் களைவதா நட்பு ஐயன் வள்ளுவன் வாய் மொழி. அதற்கிணங்க இது உங்க ஊரு என்ற வலையொலியின் சார்பாக அன்பு நண்பர் எனக்காக பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்திருக்கிறார்கள். கிராமத்தின் சார்பாகவும் கூட அனைவருக்கும் நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி வணக்கங்களும். ஏதோ நம்மளால் இயன்றவரை நம்ம மொழி, நம்ம தாய்மொழி,
நம்ம பிறந்த மண்ணு இந்த மொழிக்காக நம்ம பாடலன்னா அப்புறம் வேற யாரு வந்தவன் போனவெல்லாம் தமிழை கையில் எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நம்ம தான் அத்தனையும் விட்டுட்டு கீழே எங்கேயோ இருக்கோம். அதை பத்தி அப்புறம் பேசுவோம். இருந்தாலும் இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றாக ஐயா வாங்க. சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் தம்பிக்காக ரூபாய் 20 வழங்கியிருக்காரு. ஐயா அவர்களுக்கு நன்றி உளமாக உட்காருங்க. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்காரு. ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஒரு அலுவலகத்துல 3 பேர் நண்பர்கள் வேலை பார்த்திருக்காங்க. அலுவலக நேரம் பாருங்க முடிஞ்சது காலை சாப்பாடு சாப்பிட கீழே அலுவலகம் மேல மாடி. மேல் மாடியில போய் சாப்பிடுறது வழக்கம். தினமும் அப்படித்தான் 3 பேரும் சாப்பிடுறது வழக்கம். அப்ப சாப்பிட போறாங்க. சாப்பிட போற நேரத்துல முதலாவது போனவர் அவருடைய சாப்பாடு பாத்திரத்தை திறக்கிறாரு. திறந்தா பாருங்க அதுல இட்லி வடை சாம்பார் இருந்துச்சு. அவர் சொல்லுவாரு, நான் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு 13-14 வருஷம் ஆகுது. நானும் பாருங்க பார்த்த இத்தனை வருஷமாவும் இதே இட்லியும் வடையும் சாம்பாருமா இருக்கு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை நாளைக்கு இதே இட்லி வடை சாம்பார் இருந்தா இனிமே உயிரோட இருக்கிறது மேல இருந்து குதிக்கிறதுயா செத்து போயிடுறது முடிவு வைத்தார். 2வது வந்தவர் அவருடைய சாப்பாடு பாத்திரத்தை திறக்கிறாரு. அதுல பூரியும் உருளைக்கிழங்கு இருக்கு. அவர் சொல்லுவாரு, நானும் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு 17-18 வருஷம் ஆகுது. எனக்கு இதை விட்டா வேற கதி இல்லை. எப்ப பார்த்தாலும் பூரி உருளைக்கிழங்கு தான். நீ ஜாகிரதை முடிவு இல்ல. நாளைக்கு எனக்கு பூரி உருளைக்கிழங்கு இருந்தா நான் குதிக்கிறையா உன்னோட அப்படின்னு 2 பேரும் ஒத்துமையா சொல்லிட்டார். 3வதா வயசாகி போன சங்கரம் பிள்ளை வந்தார். அவர் வந்து அவர் பாத்திரத்தை திறக்கிறாரு. அதுல தயிர் சோறும் ஊறுகாய் இருக்கு. அவர் சொல்லுவாரு, நான் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு 25 வருஷம் ஆச்சு. எனக்கு இந்த 25 வருஷமா இந்த தயிர் சோறு ஊறுகாயாத்தான் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு இந்த தயிர் சோறு ஊறுகாய் இருந்தா நானும் உங்களோட சேர்ந்து குதிச்சு தற்கொலை பண்றேன்னு. மறுநாள் அலுவலகத்துக்கு வந்தாங்க. வேலையை பார்த்து முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு வந்தாச்சு. சாப்பாட்டு நேரம் திறக்கிறாரு. அவருக்கு இட்லியும் உருளைக்கிழங்கு வடை இருக்கு. சொன்ன வழியா குதிக்கணும்னு குதிச்சுட்டாரு. 2வது ஆள் திறக்கிறாரு. அதுல பூரியும் உருளைக்கிழங்கு அவரும் குதிச்சுட்டாரு. 3வது சங்கரம் பிள்ளை தயிர் சோறு அவரும் குதிச்சாரு. 3 பேரும் குதிச்சா இடுப்பெலும்பு எரிஞ்சு போச்சு, கையாலாம் முடிஞ்சு போச்சு, உயிர் போகல. 3 பேரையும் கொண்டு போய் மருத்துவமனையில போட்டாச்சு. மருத்துவமனையில போட்டா 3 பேருடைய மனைவிமார்களும் வந்து கொஞ்சம் மனைவிமார்கள்லாம் இங்க வந்து கதறி பதறி அழுகிறாங்க. பாதி மனுஷங்களா என்ன ஏதுன்னு சொல்லியிருந்தா நாங்க சரி பண்ண மாட்டோமா, இப்படி பிள்ளை ஊட்டிய விட்டுட்டு போயிட்டு எப்படி காப்பாத்துறோம்னு அந்த அம்மாக்கு 3 பேரும் பதறி அழுதாங்க. அதுல 1வது குதிச்சாருல அவர் மனைவியை கூட்டு ஒருத்தர் கேட்கறாரு, என்னம்மா பிரச்சனை உங்க 2 பேருக்குல, ஏன் இப்படி குதிச்சாரு? ஏயா நீங்க சொல்லுங்க, இத்தனை வருஷமா ஆக்கி கொடுக்குறேன். இட்லியும் வடையும் சாம்பார் தான் வச்சேன். ஒரு நாள் கூட எனக்கு பிடிக்கலன்னு அந்த ஆள் சொன்னது இல்ல. சரி பிரியப்பட்டுதான் சாப்பிடறாரோ நினைச்சு நானும் இட்லியவே வச்சு விட்டேன். சரி 2வது ஆள் அவரை கொண்டு கேட்டா, பூரியும் உருளைக்கிழங்கு வச்சல, உனக்கு பிடிக்கல தானே, அதனாலதானே குதிச்சேன். சாப்பிடுறதுக்கு ஒத்துமையா குதிச்ச நீங்க சாப்பாட்டை 3 பேர் மாத்தி வச்சு சாப்பிட்டா பிரச்சனை வந்துருக்குமா? வந்திருக்காது. 2வது ஆள் 3வது சங்கரம் பிள்ளை மனைவி அந்த அம்மா வந்து சொன்னா, எல்லாம் அவங்க 2 பேரும் குதிச்சே சேர்த்தேன், ஏன் வீட்டுக்காரு குதிச்சிருக்க கூடாது? ஏமா அப்படி சொல்றீங்க? 35 வருஷம் ஆச்சு அந்த ஆளை கட்டிட்டு வந்து. இந்த 35 வருஷமா ஒரு நாள் கூட நான் ஆக்கி கொடுத்தது இல்லை. அந்த ஆளுக்கு ஆக்கி எடுத்துக்கிட்டு போறேன் சொன்னது. என்ன நிலைமை? அத்தனை சிக்கலுக்கும் காரணம் நம்ம நன்மையும் தீமையும் பிறந்தவ. அதனால சில விஷயங்கள் தண்ணீர் தூக்கி தொழில் நீங்க போங்க. அப்படி ஒவ்வொரு விஷயமும் ஆமா படுத்துட்டவங்க தண்ணீர் தெளிக்கிட்டு இருக்கீங்களா? எந்திரிச்சு சண்டைக்காங்க என்ன செய்யறது? பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க எழுப்பி விடுங்க. தண்ணியை தொலைக்க வேண்டாம், ஏற்கனவே சார் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு குளத்துல தண்ணி எடுத்துக்கிறீங்களா? தண்ணி எடுத்துக்கிறீங்க நீங்க சொல்லுங்க, போங்க தண்ணி தொலைச்சுடுங்க. ஆமா இந்த முக்கியஸ்தர்கள் போயிட்டா பாட போறேன். அதனால இப்ப இந்த இடத்தினுடைய முக்கியமான 3 முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் நம்ம பிள்ளைய ஒரு குடத்துல தண்ணியை நீங்க தெளிச்சுடுங்க. ரொம்ப தெளிக்காதீங்க, ஊத்துறாங்க. இப்படி இந்த இடத்தினுடைய சிறப்புகளை ஒவ்வொன்றாக சிந்திக்க வேண்டும். அந்த வகையில காசாலேசா காசாலேசா காசாலேசா, காசு இருந்தா தாண்டா நம்பி நாடு மதிக்கும், காசு இல்லாதவனை கழுதோட எட்டி உதைக்கும், கையில வாங்கினா பையில போடல, காசு போட இவன் தெரியல, காதலி பாப்பா காரணம் கேட்பா, ஏது சொல்வது என்று புரியல என்று ஒவ்வொருத்தரும் அவரவர் அறிவுக்கு ஏற்றபடி பாடியிருக்கின்றாங்க. அந்த மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம்
மனிதன் என்று நினைப்பதும் அழுது லாபம் என்ன அவள் ஆட்சி நடக்கிறது மனிதன் நினைப்பதுண்டு ஆழ்வு நிலைக்கும் என்று நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் ஐயா ஒருத்தர் கொடுத்திருக்க கடிதம் பேர் எழுதல அவருக்கு விளம்பரம் பிடிக்கல நன்றி நன்றி பாடிய பாடலை பாராட்டி ஐயா அவர்கள் ரூபாய் 51 வழங்கி இருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி உளமார்ந்த வணக்கம் நன்றி நன்றி இருந்தாலும் ஐயா பேர் எழுதாம ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு கேள்வி அல்ல வரிசையா கேட்டிருக்காரு என்னன்னா ஜனவசியம் என்றால் என்ன ராசவசியம் என்றால் என்ன புருஷவசியம் என்றால் என்ன ஸ்ரீவசியம் என்றால் என்ன மிருகவசியம் என்றால் என்ன தேவவசியம் என்றால் என்ன சத்ரு வசியம் என்றால் என்ன லோகவசியம் என்றால் என்ன முக்கியமான கேள்வியாச்சு வசியம்னால தன் வேகப்படுத்துறதுன்னு அர்த்தம் இதுக்கு மேல அதுல என்ன சொல்ல வேண்டியது இதுக்கெல்லாம் மந்திரம் படிச்சு அதுக்கான உருயாத்தி சரியா அந்த கலைகளை கத்துக்கிட்டா எல்லாத்தையும் வசியப்படுத்தலாம் அதுதான் அஷ்டமா சித்துகளுக்குள்ளே அடக்கம் அஷ்டமா சித்துக்கள் கற்றுவிட்டால் அகிமா லகிமா மகிமா கனிமா
பராட்டி பிரதிகாம வசித்துவம் ஈசத்துவம் என்ற சித்துக்களை கற்றவர்களுக்கு மட்டுமே தெரியும், எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியும் என்று எண்ணுவது தவறு. அதனால உலகத்துல பல விஷயங்கள் இருக்கு. ஐயாவை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். எந்த ஆலயக்கான போயிட்டாரு இங்கதான் இருக்கிறா. 25 வருஷத்துக்கு முன்னால விதை நெல் பற்ற கட்டி வச்சிருந்தோம். விதை நெல் 25 வருஷத்துக்கு முன்னால, இப்ப சமீபத்துல நான் வந்து புராணம் கேட்கல, இதிகாசம் கேட்கல, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால விதை நெல் பற்ற கட்டி வச்சிருந்தோமே. நம்ம கிட்ட இருந்த விதை நெல் இப்ப நம்ம கிட்ட இல்லையே, வேற ஒருத்தன் வச்சு யூனியன் மூலமா விற்கிறானே, அவன் சொன்னதான விலையா இருக்கு. நம்ம நெல்லுக்கு விலை இல்லை, அவன் விற்கிற விதை நெல்லுக்கு விலை இருக்கு. நம்ம கிட்ட வாங்கிட்டு போற நெல்லை ஊற வச்சு அவிச்சு விற்கிற நெல் அரிசி வியாபாரி விலை வைக்கிறேன். விளைய வைக்கிற நம்ம நெல்லுக்கு விலை வைக்க முடியல. நம்ம கிட்ட இருந்த விதை நெல்லு எங்க போச்சு, யார் கொண்டு போனது, எப்ப பறிபோச்சு உங்களுக்கு தெரிஞ்சா உள்ள வந்து என்று சொல்லுங்க. ஆக இப்படி எல்லாம் இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொன்றாக சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் எண்ணற்ற இருக்கிற இந்த நாட்டுல என்ன சொல்லி கொடுக்க போறான். என்ன எல்லாம் பள்ளிக்கூடத்துல வந்து எங்க அப்பா சேர்க்கும் போது வாத்தியார்ட்ட சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு எல்லாம். வாத்தியார்ட்ட போய் சொன்னார், வாத்தியார் ஐயா இந்த பையனை கொஞ்சம் பாத்துக்கங்க, சொல்லு பச்சா கேட்கிறேன் இல்ல, உங்க வீட்டுல அங்க பாடுபடுத்துறேன், இவனை கண்டிச்சு வைங்க, பாருங்க கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலெல்லாம் உரிச்சு எடுத்துங்க. அப்படித்தான் சொல்லி என்னை விட்டா வாத்தியார் கிட்ட. வாத்தியார் நம்மளை அடிக்காத அடியா, நம்ம வாங்காத அடியா. ஆனாலும் பாருங்க வீட்டு பாடம் எழுதாத யாரெல்லாம் வரிசையில நிற்பான். நம்மளே ஒரு குச்சி ஒடிச்சாரு சொல்லி நம்ம அந்த குச்சியில மடி வாங்கலாம். வாத்தியார் குச்சை ஓங்கும் போது கையை இப்படி இப்படி இழுத்த கதையெல்லாம் உண்டு, ஞாபகத்துல வந்து போகும் பள்ளிக்கூடத்தை பார்க்கும் போதெல்லாம். ஆனா நம்மளையெல்லாம் அடிச்சு அடுக்கி நம்ம எல்லாம் காவல்துறையை புகார் பண்ணிருந்தோம்னா எந்த வாத்தியாராவது வெளியில நடமாட முடியுமா? எல்லா பேரும் உள்ளதான் இருந்திருக்காங்க. ஒருவேளை வாத்தியார்கள்லாம் நம்மளை அடிக்காம விட்டுருந்தா நம்ம எல்லாம் வெளியில நடமாடிப்போம், 50 பேர் குற்றவாளியாக இருப்போம். ஆனா வாத்தியார்களுக்கு நமக்கு நல்ல ஒற்றுமை இருந்தது. இன்னைக்கு நிலைமை அப்படியே தலைகீழ் மாற்றம். எப்படி இருக்கு தெரியுமா? பள்ளிக்கூடத்துல கொண்ட பிள்ளைய விடும்போது வாத்தியார் அவங்க அப்பா சொல்றாரு, வாத்தியார் ஐயா பாத்தீங்க பையன் ஒரு மாதிரியான ஆளு, நாளை பிள்ளை என்னைய குறை சொல்லக்கூடாது, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. எப்படி பேசுற நிலைமை ஆகி போச்சு. இந்த நிலைமையில வந்து நிக்குது இன்னைக்கு. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நம்ம நாட்டு தேசிய கீதம் ஜனகன மனாதி என்ற தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் லண்டன் போறாரு. லண்டன்ல 5 வயது பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. அந்த மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறார். மாணவர்களே, என் சட்டப்பையில் ஒரு பேனா இருக்கிறது, 5 ரூபாய்க்கு வாங்கினேன், 10 ரூபாய்க்கு வித்தா என்ன கிடைக்கும்னு கேட்டார். நம்ம எல்லாம் என்ன சொல்லியிருப்போம்? 5 ரூபாய் லாபம்னு சொல்லியிருப்போம். ஏன்னா நம்ம அப்படித்தான் படிச்சா, நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அந்த மாணவர்கள் அப்படி சொல்லல. பெரியவரே, 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு வித்தீங்கன்னா எங்க நாட்டுல உங்களுக்கு 6 மாத சிறை தண்டனை என்றது. அதெல்லவா படிப்பு, அதெல்லவா பக்குவம், அதுதானே கல்வி. ஒரு கதை சொல்றேன். நம்ம எல்லாம் படிக்கும் போது 1வது 2வதுல பாட்டி வடை சுட்டாங்கல படிச்சமா, நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, எல்லாருமே தெரியும். பாட்டி வடை சுட்டாங்க, ஒரு கிழவி வடை சுடுவா, ஒரு காக்காவுடைய அந்த கிழவிக்கு தெரியாம வடையை தூக்கி அடிப்பிடுறோம். அது மரத்து மேல வச்சிருக்கோம். அங்க ஒரு நரி வரும். நரி வந்து பாட்டி காக்காயை பார்த்து சொல்லும், காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, உன் குரல் ரொம்ப இனிமையா இருக்க, எல்லாரும் பேசிக்கிறாங்க, நீ ஒரு பாட்டு பாடுவேன் நானும் கேட்கிறேன் அப்படின்னு நரி சொல்லும். அதை நம்பி காக்கா வாய புழக்க வடை கீழே விழுந்து நரி தூக்கி ஓடி. இதான பாடத்திட்டத்தில் இருந்துச்சு. நம்ம எல்லாம் படிச்சோம்ல. அப்படின்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாட்டியை ஏமாத்த காக்கையை சொல்லி கொடுத்து, நரிய காக்கையை ஏமாத்த நரிக்கு சொல்லி கொடுத்து, இப்படி ஒருத்தர் ஏமாத்த சொல்லி கொடுத்த பாடத்தை படிச்சுக்கிட்டு இந்த நாட்டுல ஒருத்தன் கூட உண்மையா இல்ல, ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டே இருக்கேன். மனுஷன் சாப்பிடறான்டா தம்பி பயிலை, மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு பட்டுக்கோட்டையார் பாட்டு இன்னைக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் கேட்கிறேன், என்ன அறிவார்ந்த தமிழ் சமூகம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதே கதை, இதே பாடத்திட்டம் சைனாவில் வச்சிருக்கேன். கம்யூனிஸ்ட் நாடு சைனாவில். அங்கேயும் ஒரு கிளவி வடை சொல்றான், அங்கேயும் ஒரு காக்கா வருது. ஆனா நம்ம நாட்டுல மாதிரி திருட சொல்லல. பாட்டி கிட்ட போய் காக்கா பேசுற மாதிரி வச்சிருக்கான் பாடம். பாட்டி பசிக்குது, வடை இருந்தா தர்றியா? பிஞ்சு மனசுல நல்ல விதை விதைக்கணும். இந்த பிஞ்சு மனசுல நஞ்ச விதைக்க கூடாதுல்ல. பாடத்திட்டம் எப்படி இருக்கு பாருங்க. பாட்டிகிட்ட போய் கேட்குது, பசிக்குது வடை தர்றியான்னு. கிளவி சொல்றான், உன் பசி எனக்கு புரியுது, இருந்தாலும் அடுப்பு பத்த வைக்க முடியல, ரொம்ப நேரமா அடுப்பு பத்த வைக்கிறேன், பத்த வைக்க முடியல, விறகு ஈரமா போச்சு, நான் என்ன செய்யன்னா. உடனே காக்கா சொல்லுது, கவலைப்படாத பாட்டி, நான் தங்கி இருக்கிற வீட்டுல ஈரம் இல்லாத குச்சி விறகு இருக்கு, கொண்டு வந்தாருன்னு விறகு கொண்டாந்து கொடுக்குது, உழைக்க சொல்லி கொடுக்குறேன், உழைப்புக்கு தந்த ஊதியம் வேணுமே, விறகு கொடுத்தாச்சு. பாட்டி கிட்ட சத்தமா கேக்குது, பாட்டி விறகு கொடுத்தல வடையை கொடுந்துச்சு. பாட்டி வேகமா வடையை சுட்டு கொடுத்தா, வடையை வாங்கிட்டு போய் மரத்து மேல உட்கார்ந்துச்சு. கொடுமையை பாருங்க, அங்கேயும் ஒரு நரி வருது. அங்கேயும் ஒரு நரி வருது. ஆனா அந்த காக்கா ஏமாறல. ஏன் தெரியுமா? அது இந்தியா காக்கா, குறிப்பா தமிழ்நாட்டு காக்கான்னா வாய பிறந்திருக்கு. அது சைனா காக்கா. வடைய காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று
கத்தியது. மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாடம் முடிவடைகிறது. அது பாடமா இது பாடமா? எப்படி சொல்லி கட்சி கேட்பாங்க நம்முடைய பிள்ளைகள்? பாடத்திட்டத்தில் இருந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. ஏன் நீக்கிறீங்க நீங்களும் கேட்கலாம், அவங்களும் சொல்ல. ஒரு சக மாணவனை வீடு புந்து வெட்டுறான். சக மாணவன் எந்த அளவுக்கு வளர்ச்சியா இருப்பாங்க. பெத்த பிள்ளை பெத்த தகப்பன் சொல்ல கேட்கல. 5 வயசுல பிள்ளை சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்கவே முடியாதுங்கிறேன். 10 வயசுல சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பா அப்பா கத்துவாருங்கிறேன். புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அவங்க அம்மா போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரன் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாங்க. ஆமா. அப்புறம் 20 வயசான தலையில அடிச்சுக்கிறாங்க. எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் பண்ண? ஐயோ கடவுளே அப்படின்னா அவங்க வந்து பேரம் வச்சிருந்து போறாங்க, இப்ப தலையில அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் 30 வயசானவங்க சொல்லுவாங்க, எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க. ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறாரு. மண்டையில முடி வெட்டிக்கிறாங்கன்னா கோடு போட்டு ரோடு போட்டு நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. நான் கேட்கிறேன், கோடு போட்டதுனால வருமானம் வருதா இல்ல அறிவு தெளிவு வருதா? ஒரு நன்றாவே இல்ல. அதனால மட்டும்தான் இங்க கேட்டா நாகரிகம் பேரு. சிகை அலங்காரம் என்பது முக அழகா காட்டணும், அது ரொம்ப முக்கியம். அவங்க விடுங்க. ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு போட்டு கூட்டிட்டு வரலாம். அந்த கோடு அந்த தாய்க்கும் தெரியாது, இந்த பிள்ளைக்கும் தெரியாது. நாடு போற போக்கு, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. 40 வயசான கல்யாணம் ஆகி பிள்ளை விட்டு வந்துருமா? அப்ப சொல்லி பாருங்க, ஏன்டா அந்த பாடு தெரியும். அந்த காலத்துல அவளை வறுமையில எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க. எப்ப 40 வயசுல. 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம், இது வாழ்க்கை. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோடு இருந்தா இக்கரையும் பச்சை என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் உணர வேண்டும். நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க நாமெல்லாம் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். தயவு செய்து உண்மையோடு இருப்போம். நன்றி நன்றி நன்றி. அதனால தயவு செய்து சிந்தனையோடு நாமும் இருப்போம். நானும் பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணப்பட்டியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணப்பட்டியிலே குணங்குப்பையிலே ஒன்றும் தெரியாதாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதன் கூட்டம் நாழ்ந்த பாதே. ஒன்றும் தெரியாதாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதன் கூட்டம் நாழ்ந்த பாதே. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாதாலை, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாதாலை உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாதே. உனக்கு பயிரே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. ஆலையாடு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணமகன் விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உன்னைத்தான். ஆலையாடை புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணமகன் விட்டால் புகழ் கூட்டம் இகழும் உன்னைத்தான். ஏழ்மை நிலைவன் நான் நேசர் யாரும் இல்லை, நமக்கு ஏழ்மை நிலைவன் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அனைவார் தொல்லை. குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. உன்னால் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின்பும் ஒதுங்குவார்கள் கண்டே. உன்னால் முடிந்த நிலையடையோர் நிறைய பேர்கள் உண்டு, அவர் உனது நிலை தாழ்ந்து விட்டால் ஒதுங்குவார்கள் கண்டே. மன்னாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு, அவரை மதித்து நீயும் துணிவு மேலே கொண்டு, முயன்று நீயும் பாடுபட்டால் வெற்றியும் உண்டு. மத்தியிலே உணப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவனிலே, பிழைக்கும் மனிதனில்லே. மனமத்தியிலே உணப்பையிலே பணத்துக்கு குணத்துக்கு மரிச்சை நடக்குது, பார்த்து நடந்தது நன்றி என்று முன்னோர்கள் காட்டிய வழியிலே எடுப்பு என்று சொன்னார். அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று மற்றத்து கவனிப்போம். ஆலோலம் சோ என்ன அற்புதமான கானம். ஆலோலம் சோ என்று அறம்பாடி கொண்டிருக்கின்றால்
பெண்மகள் யாருக்காக? முருகனுக்காக வள்ளி காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி வள்ளி காவல் காத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளை 12 ஆண்டு கால தவம். ஒரு காட்டுக்கே சிங்கம், விலங்கு இல்லையா? விலங்குகளுக்கெல்லாம் சிங்கம் ராஜா, விலங்குகளுக்கெல்லாம் ராஜா சிங்கம். சிங்கம் தான் தலைமை, மற்றதெல்லாம் அதுக்கு கீழே. எப்படி என்னன்னு சொல்லி பாருங்க, அப்படிதான் பொருந்தும். காரணம் ராஜாவா இருக்கிறது சிங்கம் மட்டும்தான், மற்ற விலங்குகள் அதுக்கு அடிமை. ஒரு நாள் பாருங்க, பசி வந்துருச்சு சிங்கத்துக்கு. பசி வந்தா போய் வேட்டையாடி சாப்பிட வேண்டியதானே? அதுவும் வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணி சாப்பிடுவோம்னு அது உட்கார்ந்துக்கிட்டு நிறைய கூப்பிட்டு, இங்க வா எனக்கு பசிக்குது, போய் உடனே எனக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணு அப்படின்னுச்சு. நரி பார்த்துச்சு, யாரடா கூட்டி வருது, ஏமாந்தன ஏமாண்டா இருப்பான்னு பார்த்து ஒரு கழுதை அப்படிச்சு. கழுதைகிட்ட போய் சொன்னிச்சு நரி, நம்ம ராஜா இல்ல சிங்கம். ஆமா, அவரு என்னமோ தெரியல, அவர் வேற ஆள் ராஜா ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு. இவ்வளவு நாள் அவர் இருந்துட்டாரா கொஞ்சமா பிடிக்கல போல இருக்கு. ஆமா, அதனால உடனே வந்து சிம்மாசனத்தை உட்கார வச்சு கொஞ்சம் அழகு பார்க்கணுமா, உனக்கு கருடன் சுட்டனாலும் முடிவு பண்ணிட்டாரு. ஆமா அப்படின்னு உடனே கழுதை நம்பி, அப்படியா என்னை நம்பியா, என்னைய ராஜா வாக்க போறாரா அப்படின்னு சொல்லி கழுதை வந்துச்சு. பத்திரமா கூட்டிட்டு வந்துச்சு நரி. கிட்ட வந்தோடனே லாபகமா எட்டி பிடிச்சு பாருங்க, சிங்கம் கால் இருந்து அத்துக்கிட்டு வந்துருச்சு. கழுதைக்கு அத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு கழுதை. இப்ப நரிகிட்ட சொல்லுது சிங்கம், என்ன குட்டியா அந்த காதை குடிச்சா அத்துக்கிட்டு ஓடி போச்சு, போ போய் குட்டியா அப்படின்னு. இப்ப பின்னாலே நரி போய், என்ன புரியா இருந்த, என்ன எனக்கு பொறுமை இல்லாம என்னன்னு பார்க்காம, அப்ப நீ வேற என் காதே இல்லாம போச்சு, அப்ப நான் அங்கேயே இருக்க வாங்க, காதுதான் இல்லாம போச்சு யோசிச்சியா? இந்த கிரீடம் தலையை வைக்கும் போது காது தடுக்கும்ல, அதை எடுத்துட்டா கிரீடம் சரியா சேரும்னு தலைவர் உன் காதை எடுத்தாரு. நீ இது தெரியாம வந்து ஒடியாட என்னப்போ இப்ப என்ன இப்படிலாம் அவசரப்பட்டுலாம் புத்தியே இல்லை உனக்கு, அவசரப்பட்டுலாம் அப்படிலாம் போகாது அப்படின்னு நரி தந்திரத்துல ஏமாத்தவும் அதுவும் நம்பி 2வது தடவையும் வருது. ஆமா, முதல் தடவை ஏமாந்துருச்சு, ஆனாலும் அதை சமாளிக்கிறது. நரி சொன்னோன்னா அதையும் நம்பி திரும்ப வருது. இப்ப சிக்கிச்சுரா நமக்கு நினைச்சு உடனே சிங்கம் தாவி எட்டி பிடிக்குது. ஆனா கொல்ல போகுதுன்னு திரும்பிச்சு பாருங்க, கழுத வால் சிக்கிச்சு வாழை அறுந்து வச்சு. வாழை அறுந்ததோட ஒரே ஓட்டம் கழுத. பின்னாலே நரி ஓடி போய், இப்படித்தான் இருப்பியா, கொஞ்சம் கூட புத்தி இல்லாம இருக்கட்டும் ஓடி ஓடி போங்க. நம்ம ஏயா வாழே போச்சு, வேட்டையில காது போச்சு, இப்ப வாழ் போச்சு, இப்பவும் நிக்க சொல்றியே நியாயமா? உனக்கு தெரியுமா வாள் எதுக்கு அத்தாருன்னு? சிம்மாசனத்துல நீ உட்கார்ந்தா வாள் இடைஞ்சலா இருக்க, அதை ஒழுங்கா உட்கார வைக்கணும்னு வாழை எடுத்தேன். இது கூட தெரியாம ஒடியாங்க. உன்னை எல்லாம் என்ன சொல்றது, புத்தி இல்லாம ரொம்ப சங்கடப்படுற கோபமா இருக்க அப்படின்னு நரி சொன்ன மறுதலை நம்பி வந்துச்சு. ஆமா, நம்மளுக்கு 5 தடவைக்கு ஒரு தடவை வருது, எத்தனை தடவை ஏமாறான். இன்னும் நமக்கு புத்தி வந்திருக்கா? வரல இல்ல, கதையை மட்டும் கேளுங்க. இப்ப 3வது தடவையா கழுதை கூட்டிட்டு வந்துச்சு. கழுதை கிட்ட வந்துச்சு, சிங்கம் அவ்வளவு லாபமா போட்டு ஒற்றையாச்சு. கழுதை செத்து போச்சு. கழுதை செத்தோன்னு சிங்கம் சொல்லுது நரிக்கிட்ட, வேலை முடிஞ்சிச்சு, கொண்டு போய் தோலெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு ஈரக்குளம் தாம்பரங்க நல்ல கறியெல்லாம் எடுத்து தலைவர் மூளை எல்லாத்தையும் பக்குவமா கொண்டு வா சாப்பிட அப்படின்னுச்சு. வேகமா நிறைய அந்த வேலையை செஞ்சு தோலை உரிச்சு எல்லா கறியும் உரிச்சு எடுத்துட்டு மூளையை மட்டும் அதை சாப்பிட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சிச்சு. நான் சிங்கம் பார்த்துச்சு, காலு தலை ஈரல் தாம்பரங்க எங்க மூளையை காணுமே அப்படின்னு சிங்கம் கேட்குது நரிக்கிட்ட. சிங்கம் சொல்லுது, மூளை இருந்தா கழுத 3வது வழி உன்னை தேடி வருமா? யோசிச்சு பாத்தியா? மூளை இல்லாத வழியில என்ன சொன்னாலும் ஓயாம கேட்டு கேட்டு வருது. நீனும் கொண்டதுக்கு அப்புறம் இதை போய் கேட்கிற மூளை இருக்குமா கழுதைக்கு? கதை என்னன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மூளை இருந்தா திரும்ப திரும்ப திருநங்கையிலே சாவியை கொடுத்துட்டு நமக்கு ஆன்னு, அதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. உனக்கு நம்ம தாழ்மான் தெரியல இருந்தா ஆரோரம் சோ என்று என்பதை பார்க்கின்ற பொழுது நதியோ
நாட்டினை வாழும் கண்டு தமிழ் மண்ணை கேட்ட பொண்ணு நீ செல்வம் நான் எடுத்தாலும் உன்னை விட்டு இன்னொரு பெண்ணை உள்ளம் ஏற்றுவோ நம்மை பிடிக்கும் சக்தியே இங்கு எங்கோ இல்லை கண்ண குடிச்சு கையில பத்து மாடும் இல்லை கட்டு காப்பு நீட்டி அவன் ஓடுது சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா அது இந்தியோடு தமிழவன் சொன்னதை சொல்லுதம்மா இன்னும் சிறிய வண்ண பறவை என்னத்தை சொல்லுதம்மா தானே 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 ஓ தலையா பூமுடிக்கு தடம் பார்த்து நடை நடந்து கோவிலே கண்ணம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா நிலவுக்கு வானம் உண்டு மணலுக்கு வாசம் உண்டு கொடி கொடி கிளையும் உண்டு நமக்கென்று என்ன உண்டு ஏன் படைத்தானோ இறைவனும் நம்மை அதனால் நமக்கும் நிம்மதியில் ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையாள் ஒரு ராணியும் இல்லை வாழ உறவும் இல்லை நமக்குள் பிரிவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேன் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலும் காற்றினிலும் மழையினிலும் கலந்து வைத்து இடிதலிலும் கவிதனிலே ஒதுங்கி நின்றாலும் ஓடும் அமைதியான நதியிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாலும் நன்றி நன்றி நிறைய பாடிட்டே இருக்கலாம் ஆனால் பாருங்க நாடு தமிழ்நாடு நாமெல்லாம் தமிழர்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாடல் யாரும் ஊரே யாவரும் கேளிர் தீர்த்தும் நிற்கும் பிறந்தார் வாராய் என்றார் கனியன் பூங்குடனார் எந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன்பட்டி சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம் தான் யாரும் ஊரே யாவரும் கேளிர் தீர்த்தும் நின்றும் பிறந்தார் வாராய் என்பது எங்கே இருக்கு ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு ஐநா மதிக்குது நம்ம நாடு சுதந்திரம் பெற்று 77 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் எந்த ஜனாதிபதிக்கும் இந்த தமிழ் மீது பற்று இருந்ததாக தெரியவில்லை ஆனால் நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் யாரும் ஊரே யாவருங்கள் என்ற வாசகத்தை ஐநா சபையில முழங்கினார் மிரண்டு போன வெள்ளக்காரன் முழுவதும் இன்னைக்கு ஐநா மதிக்குது அமெரிக்கா நயாகரா நீரருவி உள்ள நுழையிற போது வச்சிருக்கேன் அமெரிக்காவில் நல்வரவுன்னு தமிழ்ல அவர்களும் மதிக்கிறார்கள் தமிழை ஜப்பானிய பல்கலைக்கழகம் யாரும் ஊரே யாவருங்கள் என்ற வாசகத்தை 2 மொழியில் வச்சிருக்காங்க ஒன்னு அவர்கள் மொழி இன்னொன்று நமது மொழி தாய்மொழி ஜப்பான் மதிக்குது தமிழ செருசலேம் கிறிஸ்தவர்கள் உகந்த இடம் 10 கட்டளையை மொழிபெயர்த்து உலக மொழிகளை தேர்வு செய்து நிறைவாக நம்ம மொழி தாய்மொழி தமிழ்ல இன்னைக்கும் கல்வெட்டு இருக்கு அவர்களும் மதிக்கிறார்கள் என்ன ஒரு ஆச்சரியம் லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதான் ஆச்சரியமா இருக்கு லண்டன்ல அம்மானு கத்துதான் ஆமா லண்டன் மாடு அம்மானு கத்தலாமா மம்மின்னு கத்திருக்கணும் இல்லன்னா மதர்னு கத்திருக்கணும் ஆனா அம்மானு கத்தி பிடிச்ச என்ன அர்த்தம் லண்டன் மாடு தமிழை மதிக்குது லண்டன்ல மாடு அம்மானு கத்துது அப்படின்னா தமிழ் மீது அந்த மாட்டுக்கு மோகம் லண்டன் மாடு தமிழை மதிக்குது நம்ம நாட்டுல பல எரும மாடுகள் தமிழ் என்று சொல்லி தமிழை அழிச்சதுதான் மிச்சம் தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல தமிழ வீட்டிலையும் தமிழ் இல்ல யார் வீட்டுல தமிழ்ல பேர் இருக்காங்க யாசிகா அபர்ணா பிரித்திகா தர்ஷினி மகிஷா சர்மா குருமா வர்மான்னு பேர் வைக்கிறோம் குருமான்னு பேர் வைப்போம்ல குருமான்னு பேர் வைப்போம் ஏன்னா பிள்ளைய நம்ம வச்சுக்கிட்டு பேர் இன்னொருத்தனை வைக்க சொன்னா அவங்க இன்னொருத்தனை வைக்கிறான் அவன் சொல்லி குருமான்னு பேர் வை உனக்கு யோகம் வரணும்னா அதையும் நம்புறான் யாசிகான்னு என்ன அர்த்தம் யாசிகான்னா யாசகம்னா பிச்சை யாசிகான்னா பிச்சைக்காரி அபர்ணான்னா அம்மனமானவன் மகிஷான்னா எரும மாடு இப்படி அத்தனை பேருக்கும் பேர் இருக்கு தமிழ்ல ஆனா சுத்தமான மொழி தாய்மொழி தமிழ் நமக்கு இருக்கு தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 உயிர் மெய்யெழுத்து 214 ஆயுதெழுத்து 1 கல்யாண மரம் இணைய மரம் எழ மணல வல்லினம் மெல்லின இடையிடம் இடத்துல ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் தமிழடியாக பிறந்தது அப்பேற்பட்ட தமிழ் என்னை நன்றாக இறைவன் படைத்தவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை என்னும் சிறப்பதிகாரம் அதை ஆரம்பித்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ்
என்று சங்கே முழங்கு என்று பாடினார்களே, அவ்வளவு உயர்ந்த மொழியான தமிழ் மொழி இன்று என்ன நிலையில் இருக்கிறது என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமா, சுந்தரரை பார்த்து பெரிய புராணத்தில் சிவபெருமான் பாடியதாக சேக்கிரார் சொல்றாரு, சுந்தரா கற்றமிழ் பாடிய அச்சனை பாட்டையாகும், சுந்தரா சொற்றமிழ் பாடிய பூமரை பாடும். அப்பேற்பட்ட தமிழ் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு? எப்படி போய் சொல்றது? ஒண்ணு மட்டும் சொல்றேன், வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்களை நம்மோட பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம். காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜின்னு பேர் வச்சிருக்கோம். எவனாவது ஒருத்தன் நம்ம நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்களை வடநாட்டுல பார்க்க முடியுமா? அதெல்லாம் தெளிவா இருக்கா. நம்ம அப்படி ஐட்டம் என்ன காரணம்? வந்தாரை எல்லாம் வாழ வச்சுட்டு 50 பேர் வந்தவன் பூரா நல்லா இருக்கா, நம்ம ஊரா குப்பை அடிச்சு கிடக்கிறான். ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது மத்தியான சாப்பாடு போட்டாங்க இல்ல, சோறு மதிய உணவு. மதிய உணவு சாப்பிடும் போது ஒரு பாட்டு பாடிட்டு தான் சாப்பிட்டோம். ஆமா, என்ன பாட்டு பாடினா? பகுத்துண்டு பன்னீர் ஓம் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற திருக்குறள் சொல்லிட்டு சாப்பிட்டோம். இவங்களுக்கெல்லாம் தெரியும், பெரிய மனுஷக்கலாம். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் சொல்றாங்களா? இல்ல. ஏன் இல்லைன்னு கேட்டீங்களா? ஏன் இல்லைன்னு அவங்களும் சொல்லல, ஏன் எடுத்தாங்கன்னு நீங்களும் கேட்க. அவங்க இஷ்டம் தான், போன போக போய்கிட்டு ஒண்ணுமே இல்லை. எந்த பாடத்திட்டம் பிள்ளைகளை பண்படுத்த போகிறது என்று தெரியவில்லை. எதிர்கால வாழ்க்கை ஏன் கேள்விக்குறியாகி நிற்கும் போது நாங்க தான் தமிழ் வளர்த்தோம்னு நினைக்கிறோம். நான் கேட்கிறேன், ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. தாமதமா வந்தா என்ன சொல்றோம்? தாமதமா வர்றவங்களை என்ன சொல்றோம்? லேட்டா வந்தீங்கன்னு கேட்கிறோம். லேட்டுன்னா என்ன? லேட்டுனா செத்தவங்களை சொல்றோம். லேட்டுனா செத்து போனவங்களை சொல்ற வார்த்தைங்க உயிரோட சொல்லலாமா? அப்ப எப்படி இருக்கு பாருங்க. இந்த நாட்டுல பெரிய பெரிய அதிகாரியோட லேட்டுன்னு சொல்றேன் அப்படின்னா தமிழ் வளர்த்த லட்சணம். இதை சொன்னா நம்ம வல்லாங்க, நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்துக்குள்ள ஆரம்ப பாலின் தேவைகளை உடைக்க இந்த மக்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியணும். தெரியவில்லை என்றால் ஆமா, அதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் சொல்லிட்டு யூடியூப்ல எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. அரமணை கோயில் விளக்கம் தானே, என்ன அப்புறம் சொல்றேன். ஆனாலும் எதுக்கு சொல்ல வரது கேட்டா, இந்த தமிழ் மொழி அவ்வளவு அழகான மொழி. இந்த உடலுக்கும் உயிருக்கும் உறுதிக்கு ஒரு உத்தரவாதம் உள்ளதுன்னா தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி. அதனால தமிழ்ல பேர் வைங்க, தமிழ் நம்மை வாழ வைக்கும். ஆசிரியர்கள் யாரையும் இங்க வந்திருந்தா உங்க காலில் விழுந்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். பள்ளிக்கூடத்துல பல்லினம் வெள்ளினம் கற்றுக் கொடுங்கள். வாழைப்பழம் கோழி முடிஞ்சுன்னு ஆகி போச்சு. அப்படி போய் விடாம நல்லவன் வாழ நிம்மதியா வாழ்றதுக்கு வழி இல்லை. நாட்டுல நல்லவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் 3 துறை சரியா இருக்கணும். ஒண்ணு அரசியல் துறை, ஒண்ணு காவல்துறை, ஒண்ணு நீதித்துறை. இது 3 சரியா இருந்தா நல்லவன் நிம்மதியா வாழலாம். வாய்ப்பு இருக்கா? நினைச்சு பார்த்தோமா? நல்ல நிலையோடு இருக்கிற மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறிஞர் பெருமாட்சா. நான் சொல்லட்டுமா? நபிகள் நாயகத்தை கல்லால் வச்சு இந்த உலகம், இயேசுநாதர் சிலுவையில் இந்த உலகம், அப்பர் பெருமாளை கல்லில் கட்டி கடல்ல போட்ட மகேந்திர வல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையில, இந்த உலகம் உண்டென்று கண்டுபிடிச்ச கிரேக்க விஞ்ஞானி கல்லூரியவர் உயிரோட வலுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி பிள்ளை மாதிரி வளர்க்குறான். ஆடு பிள்ளை மாதிரி வளர்ந்து மச்சனை வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு ஆயுதம் முடிச்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரை பத்தி எடுத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகல, கோயில் வச்சு மனுஷன் ஜாகல, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகல, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகல, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகல. நான் ஒன்னும் சொல்லல, அவ்வளவு இருக்கு. ஐயா அப்படி அங்க வாங்க. நீங்க என்ன சொன்னேன்னு சொல்லுங்க பாப்பீங்க. இங்க வாங்க. உங்க வயசுக்கெல்லாம் தண்ணி போக உரையாம இருக்கிறீங்க. நீங்க என்ன இந்த கொடுமையெல்லாம் எங்கேயாச்சும் உண்டா? நான் பேசக்கூடாதுன்னு பாய அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஊருக்கு 1, 2, 3 பேர் தான் குடிப்பாங்க. 1, 2, 3 பேர் யாருக்கும் தெரியாம குடிச்சிட்டு வெளியே தெரியாம கள்ள துண்ட போட்டு வீட்டுக்குள்ள படுத்துக்கிறதா பார்த்திருக்கோம் மறைமுகமா. ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகளா மாறி போச்சு. 1, 2, 3 பேர் தான் குடிக்காம இருக்காங்க ஊருக்கு. 50 பேர் குடிக்க ஆரம்பிச்சு குடிக்காத தொந்தரவு பண்ற வரும்போது பார்த்தா எவ்வளவு கொடுமை. ஒரு திருவிழா கூட இந்த இளைஞர்களை பண்படுத்தவில்லை என்றால் வேற எந்த களம் சரி செய்யும். நாசமா போன சாராயம் படுத்தின பாடு போய் தூக்கம் வந்தா தூங்க போங்க. ஐயா பெரிய மனிதன், உங்க வயசுக்கு மரியாதை வேண்டாமா? காலதாமதம் காரியத்துக்கு காலத்துக்கு இன்னொரு நாள் வரும்போது பக்கத்துல அப்புறம் பேசுவோம். சுந்தரம் நிறைந்த புடிச்சு தந்த மங்கை இவள் எந்த உலகில் ஒன்றிறந்த மங்கை இவள் இந்த உலகில் அந்த ரவி கொண்டு தேவர் துந்தவி முழங்கவரும் அந்த ரவி கொண்டு தேவர் துந்தவி முழங்கவரும் குடிக்கிற பால் இருக்குல்ல, பால் நான் வேண்டான்னு நினைச்சு கொஞ்சம் ஒதுக்கி போனேன்னு மாதிரியே சில விஷயம் நமக்கு கொஞ்சம் கட்டளை இருக்கு. தேர்தல் நேரம்
கவிராஜ் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு ரொம்ப நெருக்கடி நிலையில நான் இருக்கேன். ஆனாலும் தேர்தல் அதிகாரி இந்த பறக்கும் கடைக்கு போட்டு யாரும் பணம் கொண்டு வராலும் சோதனை செய்யறாங்க. நேற்றெல்லாம் நாடா வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. நாடா வண்டியை நிப்பாட்டி யார் என்ன தூரியா நாடாக்காரங்க ஐயா நாடாக்காரனா காசு இல்லாம இருக்கியா? ஆமா ஆமா இருக்கு. எல்லாரும் பேக்கலாம் தர அப்படின்னு பையெல்லாம் திறந்து இருக்க ஜாமகத்தான் கேவலமா இல்ல. நான் அப்படியே வாங்கிட்டேன். கேவலமா இல்ல. எத்தனை மாதத்துக்கு முன்னால தேர்தல் வரப்போன்னு நிர்ணயிச்சுட்டாங்க. அப்பவே கோடி கோடியா கொண்டு போய் தொகுதியில ஒதுக்கிட்டேன். அதை வீடு வாயில நல்லா போனா போது வேண்டான்னு அமைதியா இருக்கு. அப்ப நம்மளை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு காரணம் நாங்க உடனே சொன்னேன் ஐயா நீங்க ஏதாவது வாங்கியிருந்தா உங்களுக்கு கொடுங்க. நாங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறோம். எங்க ஆளு ரொம்ப கஷ்டப்படுறா அவங்களாவது காப்பாற்றுவோம். எத்தனை பேர் கொரோனாவில் நம்ம ஆளு செத்து பண்ண தெரியுமா? வழி இல்லாம கடன் தொல்லை தாங்க முடியாம எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லா வாழ்க்கைக்கு பின்னால ஒரு கதை இருக்கு என்பதை மறந்துவிட அவங்களும் பெரிய நல்ல நிம்மதியில் இருக்காம இருக்க வேண்டாம். எல்லாருக்குள்ளேயும் ஒரு சோகம் இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த திருவிழா. அப்படி டாஸ்மாக் படுத்துற பாடு டாஸ்மாக்னா நுகர்பொருள் வாணிப கழகம்னு அர்த்தம். நுகர்பொருள் வாணிப கழகம்னா என்ன விற்கணும்? அரிசி பருப்பு உணவுப் பொருள் விற்கணும். அரசாங்கமே சேரா இருக்குது கேட்க முடியுமா?